வேலு நாச்சியாரை பத்தி பார்க்க போறோம். வேலு நாச்சியாருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 1730 இருந்து 1796 வரைக்கும். ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதியோட மகள் தான் இந்த வேலு நாச்சியார். இவங்க வந்து 1730 பிறகுறாங்க. 16 வயசுல இவங்களுக்கு வந்து கல்யாணம். இவங்களுக்கு வந்து வெள்ளச்சி அப்படின்ற வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது. வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, தமிழ் இதுல வந்து வல்லமை மிக்கவராக இருந்தாங்க. போரு, இதுலயுமே குதிரையோட்டம் இதுல எல்லாத்துலயுமே வந்து சிறந்து விளங்குனாங்க. இவங்க வந்து அவங்களோட வாரிசு வந்து ஆண் வாரிசே கிடையாது. பெண் வாரிசு மட்டும்தான். இவங்க தான் அந்த அரசியாக அங்க வந்து நியமனம் பண்ண காலம் 1730 இருந்து 1796. இவங்க ராமநாதபுரத்தை ஆண்ட கள்ளமுத்து சேதுபதிக்கு முத்தாத்தாருக்கு மகளா பிறகுறாங்க. இவங்க ஒரே பெண் வாரிசு. அதனால இவங்க குதிரையேற்றம், களரி, வால் பயிற்சி, சிலம்பம் இது எல்லாத்துலயும் புலமை பெற்று சிறப்பு பெற்று விளங்குறாங்க. அப்புறம் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிகள்லயும் புலமை பெற்று விளங்குறாங்க. சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதருக்கு 1746 திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. முத்துவடுகநாதர் வந்து காளையார் கோவில் போர்ல வந்து 1772 கொல்லப்படுறாரு. யாராலுன்னா ஆற்காடு நவாப் படைகளும் பாஞ்சோர் படைகளும் இணைஞ்சு கூட்டுப்படையால அவர் கொல்லப்படுறாரு. இவங்க வந்து தப்பிச்சு வேலுநாச்சியார் தப்பிச்சு திண்டுக்கல் போறாங்க. கோபால் நாயக்கர் அவருடைய இதுல வந்து பாதுகாப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 8 வருஷமா இருந்திருப்பாங்க. அந்த 8 வருஷத்துல அவங்க வந்து படைகளை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஒரு 3 இடத்துல தங்கி அவங்களுடைய படைகளை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அந்த சிவகங்கையை நம்ம திரும்ப மீட்கணும், நம்ம அவருடைய ஹஸ்பண்ட சாவடிச்சனால அவங்களுக்கு திரும்ப நம்ம பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க 8 வருஷம் அங்க தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபால நாயகரும் ஹைதர் அலி இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஹைதர் அலின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் ஆண்ட மன்னர் தான் ஹைதர் அலி. ஓகேங்களா? அவர் வந்து சையது கிட்ட சொல்லியிருப்பார். சையது கிட்ட அவருடைய படைத்தலைவர் சையது கிட்ட சொல்லி இது போல 5000 குதிரை படை மற்ற படைகள்லாம் வந்து அனுப்ப சொல்லியிருப்பாரு. வேலு நாச்சியார் என்ன பண்ணுவாங்க, ஹைதர் அலி அனுப்பின படைகளும் மருது சகோதரர்கள் இவங்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையை வந்து திரும்ப மீட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? 1780 வந்து சிவகங்கையை வந்து மீட்டுருவாங்க. மீட்டுட்டு இவங்களோட படைப்பிரிவு, ஓகேங்களா, ஆண் படைப்பிரிவு, பெண் படைப்பிரிவுன்னு சொல்லி இருக்கும். பெண் படைப்பிரிவு, இந்த பெண் படைப்பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமை வந்து பாத்தீங்கன்னா குயிலி அப்படின்றவங்க தான் தலைமை எடுத்திருப்பாங்க. அதோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடையாள் அப்படின்னு. ஆண் படைப்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை எடுத்திருப்பாங்க. தாண்டவராயன் அப்படின்றதுதான் அவருடைய வந்து பாத்தீங்கன்னா தளபதியா இருந்திருப்பாங்க, அமைச்சரா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவகங்கையை திரும்பவும் வந்து மீட்டு எடுத்திருப்பாங்க. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, வீரமங்கை அப்படின்ற ஒரு பேரும் சொல்லியிருப்பாங்க. இவங்க 1780 வந்து சிவகங்கை திருப்பி மீட்டு எடுப்பாங்க. அப்புறம் 1796 அவங்க இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி வந்து மருது சகோதரி. இப்போ இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வி வேலு நாச்சியார் பத்தி சிவகங்கையை மீட்ட வாய்ப்பு, தென்னாட்டின் ஜான்சி ராணி இல்ல வீரமங்கை அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்போ வந்து தளபதி யாராருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. தளபதி தாண்டவராயர். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் அரசி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தினேஷ் என்ன வேற ஏதாவது? அவங்க ராமநாதபுரம் யாரு, சிவகங்கை யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அது கேட்டிருக்காங்க, கேட்டாங்க. அவங்க யாருடைய பாதுகாப்புல அந்த சிவகங்கை பயில ராமநாதபுரமா ஏதோ போட்டு மாத்திக்கே மாட்டாங்க. அதுதான் கன்ஃபியூஷன். வேற எந்த வருடம் 1730 பிறந்தாங்க கூட கேட்க வாய்ப்பு. சரி.